இந்த நாளிலேயும் மீட்பரின் நேரம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சுகத்தோடும் பலத்தோடும் அவருடைய சித்தத்தின்படி சரியான பாதையில் நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். முதலாவதாக சாரோனின் தரிசனம் டிவி நேர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் அது கடைசி பகுதிப்படியாக சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். நாம் கடந்த நாளிலேயும் இதை குறித்து நாம் தியானித்தோம். யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்? இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ என்று சொன்னால் ஆங்கிலத்திலே பிஹோல்ட் என்ற அர்த்தம். பிஹோல்ட் என்பதற்கு பார் என்பதாய் அதனுடைய அர்த்தம். என்றால் யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்? பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள். 38 வருஷமாய் ஒரு மனிதன் பெதெஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்தார். அவருக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. அந்த குளம் கலங்கப்படுகிற போது, தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குகிற போது முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம் உண்டாகும். இந்த மனிதனுக்கு யார் கொண்டு போய் விடுவதற்கு ஆளில்லை. இன்னும் அவர் எழுந்து போவதற்கு முன்பதாகவே, அவரால் நடக்கக்கூட முடியாதவர், எழுந்து போவதற்கு முன்பதாகவே இன்னொரு மனிதர் போய் இறங்கி விடுகிறார். அப்படியானால் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அந்த மனிதருக்கு வாழ வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் பார்த்து கொண்டிருந்தார், என்ன நடக்கும், எப்பொழுது குளம் கலங்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார். பார்க்கிறவர்களுக்கு அந்த குளம் கலங்குகிற நேரத்திலே முன்பாக போய் இறங்குவதற்கு அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய இயேசு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜா இருக்கிறார். அதனால் ஒருவேளை எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய தேவைகள் பெரிதாக இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசல் உண்டா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நிலையை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது என்று ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். இந்த குளம் கலங்கும் போது முதலாவது போய் இறங்க முடியாத நிலையில் இருக்கலாம். யாரும் உதவி செய்ய முடியாத நிலையிலும் இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து அற்புதம் செய்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தார். ஒரு மனிதன் எரிகோவின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவருடைய கண்கள் குருடா இருந்தாலும் அவருடைய இருதய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. எதை பார்த்து கொண்டிருந்தது? நசரேயனாகிய இயேசு வருகிறார், அவர் எப்படியாயும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. குருடன் தானே, நான் பிச்சை தானே எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எனக்கு என்று என்ன நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு என்று என்ன ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி அவர் சோர்ந்து போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வாழ்ந்திருப்பாரானால் அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து போயிருக்கும். இன்றைக்கு நாம் அவரை குறித்து பேசி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த மனிதர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் குருடாய் இருந்தாலும், அவருடைய கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகும் என்று பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய இடைபடுதல் உண்டாகும் என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டிருந்ததான பர்திமேயுவுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அப்படி பார்த்து கொண்டிருந்ததான 38 வருஷமாய் படுத்திருந்ததான மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளிலேயும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? என்ன நடக்குமோ என்று தெரியாது. என்னுடைய வியாதி அது கொடூரமாய் இருக்கிறது, அது எப்படி முடியும் என்று தெரியாது. என்னுடைய பண கஷ்டம் எப்படி தீரும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டுமானால், பார், உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்.
பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திறந்த வாசலை வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இரண்டாவதாக, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினால், அதே 8ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு உண்மை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். இரண்டாவது, கொஞ்சம் பலன் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். ஆண்டவர் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பொருளாதாரத்திற்காக எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்கள் மிக பெரியது. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது. ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் மிக பெரியது. ஆண்டவர் சொன்னார், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு தேசங்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். அப்படியானால் ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய திட்டம். அவருடைய மேன்மையான எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை செய்வதற்கு ஒரு மனிதனுடைய சொந்த பலத்தினால் முடியாது. ஆனால் பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்ய லேசான காரியம் என்கிறதான அவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய புயபலத்தினாலே, தம்முடைய பராக்கிரமத்தினாலே நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ, நம்மை குறித்த தரிசனங்களை நம்மை கொண்டே நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ, நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ, எப்பொழுது அந்த கொஞ்சம் பலத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அதை துணிந்து ஆண்டவரை நம்பி, என் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அவரை நம்பி எப்பொழுது நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது திறந்த வாசல் நமக்காய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். முதலாவதாக, ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன இருக்கிறது என்று கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு தெரியாதா என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று? என்னை படைத்தவருக்கு தெரியாதா என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் ஏன் என்னிடத்தில் கேட்கிறார் என்றால், எனக்கு என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் தான் நான் பயன்படுத்த முடியும் என்பது ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. முதலாவது, எலிசா என்கிறதான தீர்க்கதரிசி இடத்திலே ஒரு விதவை தாய் வந்து சொல்லுகிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஒரு விதவை தாய் தன்னுடைய கணவர் கடன் வாங்கிவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை அடமானமாய் வைத்துவிட்டு அவர் கடன் வாங்கி மரித்து போய்விட்டார். இன்றைக்கு இந்த தாய் ஒரு நிர்கதியாய் நிற்கிறார்கள். கடன் கொடுத்தவர்கள் அந்த தாயின் பிள்ளைகளை நீ கடனுக்காக கொடுத்துவிடு என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான சூழ்நிலை. கடன் பிரச்சனை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் அடிமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு பயங்கரமான நிலை. இப்படிப்பட்டதான வேதனையான நிலையிலே, எல்லாவற்றிலையும் பூட்டப்பட்டதான நிலையிலே, எங்கும் திறக்க முடியாத நிலையிலே, யார் உதவி செய்ய முடியாத நிலையிலே, அந்த தாயார், ஏழை தாயார் எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, என்னுடைய கணவர் இப்படி கடன் வாங்கிவிட்டார். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ள என்னை பலவந்தம் பண்ணுகிறார்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை என்று கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே வருகிறார்கள். உடனே எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்கிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஐயா, இந்த தாயினுடைய வேதனை என்ன? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. எனக்கு என் பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். என் பிள்ளைகளே எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் என்னிடத்தில் என்ன இருக்கும்? அப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து இந்த எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த தாயார் வந்து கேட்கிறார்கள். அதற்கு அந்த எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த தாயார் உடனே சொல்கிறார்கள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமில்லை. கொஞ்சம் ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேறு ஒன்றுமில்லை, இது மட்டும்தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரு சின்ன வேலை தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரே ஒரு உறவு மட்டும்தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரே ஒரு தாளது மட்டும்தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரு பணம் தான் இருக்கிறது, இந்த 100 ரூபாய் தான் இருக்கிறது, இந்த 1000 ரூபாய் தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. இந்த ஒரே ஒரு
ஊழிய வாசல் தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. எனக்கு வேறு தாளந்துகள் இல்லை, என்னிடத்தில் வேறு பொருள் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு வேறு எந்த மனிதர்கள் இல்லை, வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி இதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை காண்பிப்பார். அந்த அம்மாவுக்கு காண்பித்தார் ஒரு குடம் எண்ணெய். ஆண்டவர் சொன்னார், அந்த ஒரு குடம் எண்ணெய் போதும். எலிசா மூலமா ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு குடம் எண்ணெய் போதும், உன்னுடைய கடன்கள் எல்லாம் மாறிவிடும், உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடும். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வைத்திருக்கிறது என்ன? இந்த உலகத்திலே நாம் எந்த காரியங்களை பார்த்தாலும், மனிதர்கள் படைத்த ஒவ்வொரு காரியங்களை பார்த்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு பயம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. நம்மை பார்த்து பார்த்து படைத்த கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக, நம்முடைய நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாக, நம்முடைய அவயவங்களில் ஒன்றாயிரம் உருவாவதற்கு முன்பதாக அதையெல்லாம் கணக்கில வைத்து படைத்த, பார்த்து பார்த்து படைத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருக்கு நம்மை குறித்து எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்கும், அவருக்கு நம்மை குறித்து எவ்வளவு பெரிய ஏக்கம் இருக்கும், அவருக்கு நம்மை குறித்து எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த தேவன் நம்மை பெருமையாய் படைத்திருப்பாரா? பயனற்ற விதத்திலே படைத்திருப்பாரா? பிரயோஜனம் இல்லாமல் படைத்திருப்பாரா? நமக்குள்ளேயும் ஏதோ ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஏதோ ஒன்றை ஆண்டவரே நீர் என்னை படைக்கும் போது என்னை குறித்து வைத்த நோக்கத்தை, என்னை குறித்து வைத்த தரிசனத்தை எனக்கு காண்பியும், எனக்கு வெளிப்படுத்தும் என்று நாம் கேட்கிற போது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த பாதையிலே நடத்தி நம்மை அந்த திறந்த வாசலுக்குள்ளே கொண்டு போவார். இரண்டாவதாக ஒரு மனிதரை குறித்து பார்க்கிற பொழுது அவர்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மோசே என்கிறதான ஒரு மனிதரை குறித்து பார்க்க முடியும். மோசே ஒரு ராஜகுமாரனாய் வளர்ந்தார், செல்வ செழிப்பிலே வளர்ந்தார், செல்லமாய் வளர்ந்தார். ஆனால் ஒரு நாளிலே கொலை குற்றம் சாட்டப்பட்டவராய் ராஜாவுக்கு பயந்து ஓடுகிறார். தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடுகிறார். தன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது. தன்னுடைய பல கனவுகளோடு இருந்தவர், அடுத்த ராஜாவாக மாறி இருக்க வேண்டியவர், தன்னுடைய சொந்த ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அந்த சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் உயிருக்கு பயந்து வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு கூட பயந்து ஓடுகிறார். ஓடி அவருடைய வாழ்க்கை ஒரு நாள் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே கழிந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட எந்த நம்பிக்கையுமே இல்லாத, எதிர்காலமே முடிந்து போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருந்ததான மோசேயை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்தித்து இப்படியே கேட்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? அவர் சொல்லுகிறார், ஒரு கோல். ஆண்டவர் சொன்னார், அது போதும். அந்த கோலை வைத்து ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். அந்த கோலை வைத்து கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர பண்ணினார். அந்த கோலை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்கள் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதர்களுக்கு இருப்பது போல பெரிய பேக்ரவுண்ட் எனக்கு இல்லை, அந்த மனிதர்களுடைய தாய் தகப்பனை போல என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, அந்த மனிதர்களுடைய சகோதரர்களை போல எனக்கு சகோதரர்கள் இல்லை, அந்த மனிதர்களுக்கு இருக்கிறதான அரசியல் செல்வாக்கை போல எனக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை, அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிற விசுவாசிகளை போல எனக்கு விசுவாசிகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிற நண்பர்களை போல எனக்கு இல்லை என்று சொல்லலாம். அந்த மனிதர்களுக்கு இருக்கிற பணபலம் எனக்கு இல்லை என்று சொல்லலாம், இல்லை தாளந்து இல்லை என்று சொல்லலாம். எதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ளுகிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த திறந்த வாசலை, ஆண்டவர் நம்மை படைத்த போது நமக்காய் வைத்ததான அந்த பாதையை, ராஜ பாதையிலே உங்களையும் என்னையும் திறந்த வாசலோடு நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே ஆண்டவரே, என்னிடத்திலே என்ன பிள்ளை நீர் என்ன வைத்திருக்கிறீர், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று நீர் என்னிடத்திலே கேட்கிற போது நான் உன்னிடத்திலே பதில் சொல்ல நான் என்ன வைத்திருக்கிறேன், அதை நீர் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஒருவேளை அது நம்முடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அதை வைத்தவர் ஆண்டவர் அல்லவா? ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமானது எதுவுமே இல்லை. எனவே முதலாவது பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களால் பார்க்க கூடுமானால் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டாகும்,
ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு சுக வாழ்வு உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும் என்று பார்க்க கூடுமானால் உங்களுக்காய் ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களை படைத்த போதே உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமானால், ஆண்டவரே இதுதான் நீர் எனக்கு என்னிடத்துல இதுதான் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கரங்களிலே அதை கொடுக்க முடியுமானால் ஆண்டவர் உங்களுக்காய் திறந்த வாசலை வைப்பார். இந்த நாளிலேயும் நாம் ஜெபிப்போமா? நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் ஏதோ ஒன்றை பார்க்கட்டும், நீ வைத்திருக்கிற நன்மையை பார்க்கட்டும். இவ்வளவு நாட்கள் அவருடைய கண்கள் அவர்களுடைய கண்கள் நடக்கிறதான சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை, எதிர்மாறான காரியங்களை, மனிதருடைய நிந்தைகளை, மனிதருடைய அவமானங்களை பார்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி யாராவது இருப்பார்களானால் அவருடைய கண்களை திறந்து நீ வைத்திருக்கிறதான மேன்மையை பார்ப்பதற்கு உதவி செய்யும், நீ வைத்திருக்கிறதான சுக வாழ்வை பார்ப்பதற்கு உதவி செய்யும், நீ வைத்திருக்கிறதான நல்ல எதிர்காலத்தை பார்ப்பதற்கு உதவி செய்யும். பார்க்கிறவர்களுக்கு நல்ல திறந்த வாசலை கொடுக்கிற தெய்வம் இந்த நாளில் யாரெல்லாம் தங்களுடைய கண்களை திறந்து நீர் வைத்திருக்கிறதான மேன்மையை பார்ப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் திறந்த வாசலை வைக்கிறபடியினால் நமக்கு நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு பணபலம் இல்லையே, எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லையே, எனக்கு நல்ல குடும்பம் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்களோ, படைத்த தெய்வம் யாரையும் பயனற்றவர்களாய் படைக்கவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும்படியாய் நீர் அவர்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறதான பொக்கிஷங்களை, நீர் அவர்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறதான தாளந்துகளை, யாருக்கும் இல்லாத ஏதோ ஒன்றை நீர் அவர்களுக்குள் வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் கண்டு அதை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, தகப்பனே இதோ உடைய கரத்தில் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு நீர் இந்த நாளில் திறந்த வாசலை வைக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஜாதிகளுக்கு ஒளியாகவும் தேசங்களுக்கு தேசங்களை உங்களுடைய பக்கத்தில் திருப்புகிறதான மனிதர்களாக மாற்றுகிறார். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ளாய் உங்களை கொண்டு போய் அந்த நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். திறந்த வாசலை வைத்தவரே, கரத்தை பிடித்து நடத்துகிறீர். திறந்த வாசலை வைத்தவரே, கரத்தை பிடித்து நடத்துகிறீர்.